Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இது நமக்கு TNPSC நியூ சிலபஸ் GKEL 6ல நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துட்டோம். அதுல பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் பற்றி பார்த்திருந்தோம். டுடே நாம மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வேலூர் புரட்சி பற்றி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிரலாம். பூலித்தேவர் ஃபர்ஸ்ட். பூலித்தேவர் தான் முதலாக ஆங்கிலேயர்களின் காலனி ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசர். இந்த பாளையங்களை நம்ம மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் ரெண்டா பிரிச்சிருப்போம். கிழக்குல சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி எல்லாம் அமைஞ்சிருக்கும். மேற்கு பாளையங்கள்ல ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். பூலித்தேவர் கர்னல் ஹெரான் தலைமையிலான ஒரு படை முதல்ல 1755ல மாபூஸ் கான் தலைமையில திருநெல்வேலிக்கு வந்திருப்பாங்க. முதல்ல மதுரையை வீழ்த்துவாங்க. அதன் பிறகு பூலித்தேவரை கைப்பற்ற நினைப்பாங்க. ஆனா பூலித்தேவரை அவரால் கைப்பற்ற முடியாது. ஏன்னா அவருக்கு சில பற்றாக்குறைகள் இருக்கும். பீரங்கி படை பற்றாம போயிருக்கும். அதனால அவர் பின்வாங்கி இருப்பாரு. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேய அரசு மீண்டும் அவரை திருப்பி வர சொல்லி இருப்பாங்க. பணி நீக்கமும் செஞ்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பூலித்தேவர் மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக் இந்த 3 பேரோடு தோழமை கொண்டிருப்பாரு. பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பும் ஏற்படுத்தியிருப்பாரு. எதற்காக அப்படின்னா ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு. களக்காடு போர் நடைபெறுகின்றது. களக்காடு போரில் திருவிதாங்கூர் மன்னர் உதவியோடு நம்ம பூலித்தேவர் களக்காடு போரில் வெற்றி புரிகிறாரு. அடுத்து யூசுப் கானுக்கும் பூலித்தேவருக்கும் இடையேயான போர் மூழுது. 1760ஆம் ஆண்டு அவர் யூசுப் கான் எதிர்பார்த்த பீரங்கி படை ஆங்கிலேயர் படைகளால் கொடுக்க முடியுது. ஸோ அது வந்த உடனே பூலித்தேவருடைய கோட்டையை முற்றுகையிடுறாரு. அதன் மூலமாக நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் கோட்டையை யூசுப் கான் கட்டுப்பாட்டிற்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. இதைத் தொடர்ந்து ஒரு சில பாளையங்கள் எதிரணிக்கு போறாங்க. எதனால அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களால் பூலித்தேவருக்கு உதவி செய்ய முடியல. ஏன்னா பிரெஞ்சுக்காரர்களையுமே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அடிமைப்படுத்தியிருப்பாங்க. போரில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அதனால திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை இவங்க எல்லாருமே எதிரணிக்கு ஆதரவை அளிக்க தொடங்குறாங்க. அடுத்து யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்படுகின்றது. எதனால அப்படின்னா அவங்க கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம பாளையக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. ஸோ 1764ல தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுறாரு. அந்த 1764ல தான் நம்ம பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றாரு. மீண்டும் 1767ல கேப்டன் ஹாம்பல் என்பவரால் மீண்டும் தோற்கடிக்கப்படுகிறார் நம்ம பூலித்தேவர். ஸோ இவங்க தப்பி சென்று நாடு இழந்த நிலையிலேயே உயிரிழந்தும் போயிருப்பாங்க. அடுத்து ஒண்டிவீரன். ஒண்டிவீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்று இருந்திருப்பாங்க. ஒண்டிவீரன் கை துண்டிக்கப்பட்டிருக்கும். அப்போ பூலித்தேவர் அதற்கு வருத்தப்பட்டிருப்பார். அதற்கு ஒண்டிவீரன் சற்றும் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு பெருமையா பேசியிருப்பாங்க. அடுத்து நம்ம வேலு நாச்சியார் வராங்க. வேலு நாச்சியார் செலமுத்து சேதுபதிக்கு 1730ல மகளாக பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு மகன் கிடையாது. ஸோ இந்த ஒரு மகளையே வளரி, சிலம்பம், தற்காப்பு கலை, குதிரை ஏற்றம், மில்வித்தை இது எல்லாமே கற்றுக் கொடுத்து வளர்த்திருப்பாங்க. வேலு நாச்சியார் தன்னுடைய 16 வயதுல சிவகங்கை மன்னரான முத்துவர்கநாதனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண்மகவையும் பெற்றிருப்பாங்க. 1772ல ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நம்ம காளையர் கோயிலை முற்றுகையிடுது. இந்த காளையர் கோயில் அரண்மனை தாக்கத்துல ஒரு போர் நடைபெறுது. அந்த போர்ல முத்துவர்கநாதர் கொல்லப்படுகிறார். ஸோ தன்னுடைய கணவர் மறைந்ததை அடுத்து வேலு நாச்சியார் எங்க போறாங்க அப்படின்னா விருப்பாட்சிக்கு போய் கோபால நாயக்கர் அவருடைய ஆதரவுல 8 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அது அந்த 8 ஆண்டுகள்லையுமே தனக்குன்னு ஒரு தனி படையை உருவாக்கி இருப்பாங்க வேலு நாச்சியார். அது மட்டும் இல்லாம ஹைதர் அலி படை மற்றும் கோபால நாயக்கருடைய கூட்டணி இந்த ரெண்டையும் உதவியாக வச்சுதான் மீண்டும் காளையர் கோயிலை நம்ம வேலு நாச்சியார் மீட்டெடுத்திருப்பாங்க. மருது சகோதரர்கள் உதவியோடு முடிசூடி கொண்டு இருப்பாங்க. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியர் அல்லது அரசி என்ற பெருமை வேலு நாச்சியாருக்கு உரியது. வேலு நாச்சியாருக்கு குயிலி அப்படின்ற ஒரு தோழி இருந்திருப்பாங்க. இந்த குயிலி உடையால்
படைப்பிரிவுகளுக்கு தலைமையை ஏற்றவர். இதில் உடையாள் என்ற பெண்கள் வந்து யார் அப்படின்னா மேய்த்தல் தொழிலை செய்யக்கூடிய ஒரு பெண் தான் உடையாள். இந்த உடையாளிடம் வேலுநாச்சியார் பற்றிய குறிப்பு வந்துட்டு நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் கேட்டிருப்பாங்க. அதற்கு உடையாள் வந்து சொல்ல மறுத்திருப்பாங்க. அதனால அவங்கள கொண்டு இருப்பாங்க. ஸோ குயிலியும் தனக்குத்தானே தீ வைத்து கொண்டு 1780 ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கில் உளுந்து அனைத்து ஆயுதங்களையும் தீக்கிரையாக்கி இருப்பாங்க. ஸோ அதனால குயிலியும் உடையாளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகம் 1790 99 வரைக்கும் முதலாக இவரிடம் வரி வசூலிப்பதற்காக சாக்சன் அப்படின்றவரை அனுப்பியிருப்பாங்க. சாக்சன் வந்து இராணுவ படையை அனுப்புவதற்காக மதராஸ் அரசாங்கத்திடம் அனுமதி கோரியிருப்பார். ஆனால் மதராஸ் அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுத்திருக்கும். அதனால் 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்சன் கட்டபொம்மனுக்கு ஆணையிட்டிருப்பாங்க. ஆனால் கட்டபொம்மன் சந்திக்க வந்திருப்பாங்க. ஆனால் 2 இடத்துலையும் அவரால் சந்திக்க முடியாது. அடுத்து 3வது இடத்துல 1798 செப்டம்பர் 19 ஒரு அனுமதி கிடைக்குது. அப்போ கட்டபொம்மன் சாக்சனை சந்திக்கிறாங்க. 3 மணி நேரம் அவர் முன்னாடி நிற்க வைக்கப்படுறாங்க. ஆபத்தை உணர்ந்ததும் அவர் கோட்டையிலிருந்து தப்பி செல்றாங்க. இவருடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுகிறார். அடுத்து மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தனக்கு நிகழ்ந்ததை சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதனால மதராஸ் ஆட்சிக்குழு வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் முன்பாக கட்டபொம்மனை ஆஜராகும்படி பணிக்குது. அந்த விசாரணையில் கட்டபொம்மன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்றத உணர்ந்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஜாக்சனை வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க. அவருக்கு பதிலாக எஸ்ஆர் லூஷிங்டனை நியமிக்கிறாங்க. அடுத்து மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி அறிக்கை ஒன்றை தயாரிக்கிறாங்க. அவர் பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பையும் உருவாக்குறாங்க. அதை தலைமையேற்றவங்க மருது சகோதரர்கள். இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பு பங்கேற்றவங்க யார் அப்படின்னா திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் யதுல் நாயக்கர் மற்றும் தென்னிந்தியாவின் சுற்றியுள்ள பாளையங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த கோரிக்கையானது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பிடிச்சிருக்கும். அதனால மருது சகோதரர்களோட சந்திக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் சந்திக்க கூடாது அப்படின்னு லூஷிங்டன் தடுக்க முயற்சி செய்வாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் சந்திச்சு ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. கட்டபொம்மன் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரங்களை தன்னோட இணைக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் சிவகிரி பாளையக்காரர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததுனால அவங்க மீது போர் தொடுக்க போவாங்க. அவங்க சிவகிரி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு தொடர்ந்து கப்பம் கட்டிகிட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால அது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு சவாலாக அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ செப்டம்பர் மாதம் 1799 கட்டபொம்மனை சரணடைய கோரி ஒரு நிபந்தனை வழங்கியிருப்பாங்க. ஆனால் கட்டபொம்மன் மறுத்திருப்பாங்க. ஸோ மேஜர் பானர்மேன் என்ன பண்ணியிருப்பாங்க, கோட்டையை தாக்கியிருப்பாங்க. பானர்மேன் தான் ராமலிங்கர் என்பவரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு செஞ்சுருப்பாங்க. ஆனால் கட்டபொம்மன் அதற்கு மறுத்திருப்பார். அதை தொடர்ந்து சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்படுகிறார். அக்டோபர் 16 அன்று நம்ம கட்டபொம்மன் விசாரணை நடத்தி தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்ட பின் கயத்தாறு பழைய கோட்டைக்கு முன்பாக தூக்கிலிடப்படுகிறார். இது வரைக்கும் நாம் பார்த்துட்டோம். டுடே நாம் மருது சகோதரர்கள் பார்க்க போகிறோம். பெரிய மருது என்ற வெள்ள மருது, இவருடைய காலம் 1748 முதல் 1801 வரை. இவரது தம்பி சின்ன மருது 1753 முறை 1801 வரை. இருவருமே சிவகங்கை முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகளாக விளங்கியவர்கள். காளையர் கோயில் போரில் முத்துவடுகநாதர் இருந்ததுக்கு பிறகு வேலுநாச்சியாருக்கு அரசுரிமையை மீட்டு கொடுக்க மருது சகோதரர்கள் பெரும் பாடுபட்டிருப்பாங்க. 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பிரிட்டிஷாரை எதிர்க்க தொடங்கியிருப்பாங்க. கட்டபொம்மன் இருந்ததுக்கு பிறகு அவருடைய சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்து பணியாற்றி இருப்பாங்க. அவர்கள் நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிட்டது மட்டுமில்லாமல் கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தி இருப்பாங்க. மருது சகோதரர்களின் கழகம் 1800 முதல் 1801 வரை. கட்டபொம்மன் கழகம் 1799 ஒடுக்கப்பட்டிருக்கும். 1800 மீண்டும் கழகம் வெடித்தது. பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இது 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த போர் சிவகங்கையின் மருது பாண்டியர்கள், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டு வருகின்றது. விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800ஆம் ஆண்டு சந்தித்த இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேய கம்பெனிக்கு எதிராக கிளர்ந்தல முடிவெடுக்கிறாங்க. அதனால் கோயம்புத்தூரில் ஜூன் மாதம் 1800 ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும்
பரவி இருக்கும். இந்த நிலையை புரிந்து கொண்ட கம்பெனியார் என்ன செஞ்சிருப்பாங்க, போர் தொடுக்க போவதாக அறிவிச்சிருப்பாங்க. மைசூர் கிருஷ்ணப்பா மீதும் மலபார் கேரளவர்மா மீதும் மீண்டும் அதை தவிர வேறு சிலர் மீதும் வந்துட்டு போர் தொடுக்க போவதாக அறிவிச்சிருப்பாங்க. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிப்ரவரி 1801 பாளையக்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு கமுதியில் பதுங்கி இருப்பது போன்ற ஒரு செய்தி சின்னமருதுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ சின்னமருது அவர்களுடைய தலைமையிடமான சிறு வயலுக்கு அழைத்து கொண்டு இருப்பாங்க. பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிச்சிருப்பாங்க. காலின் மெக்கால தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கடையை முற்றுகையிட்டு இருப்பாங்க. அவர்கள் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் கோரி இருப்பாங்க. தப்பி ஓடியவர்களை ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் மருது சகோதரர்கள் அதற்கு மறுத்திருப்பாங்க. இதைத் தொடர்ந்து கர்னல் அக்னியும் கர்னல் இனஸையும் சிவகங்கையை நோக்கி படையெடுத்து சென்றிருப்பாங்க. மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிடுத்திருப்பாங்க. இதை தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயும் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினை நம்ம வீடியோ முடிஞ்ச உடனே பார்த்துடலாம். 1801 பேரறிக்கை திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட ஒரு அறைகூவல் தான் 1801 நடைபெற்ற இந்த பேரறிக்கை. இந்த பேரறிக்கை திருச்சியில் அமையப்பெற்ற நவாப்பின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்க கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட்ட விளைந்த தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்று திரண்டு போரிட்டாங்க. சின்னமருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினாங்க. வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் அனைத்தும் இந்த இடத்துக்கு விரைந்து வந்தது. புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூரின் அரசர்கள் பிரிட்டிஷாருடன் கைகோர்த்திருப்பாங்க. ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாலும் இந்த கொள்கையானது பாளையக்காரர்கள் படைகளில் பிரிவினையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து சிவகங்கையின் வீழ்ச்சி. ஆங்கிலேயர்கள் மே 1801 தஞ்சாவூர், திருச்சி இந்த ரெண்டுத்துலையுமே இருந்த கலகக்காரர்களை தாக்கியிருப்பாங்க. கலகக்காரர்கள் பிரான்மலை மற்றும் காளையர் கோயிலில் தஞ்சம் புகுந்திருப்பாங்க. இவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்படுறாங்க. இறுதியாக வலுவான இராணுவம் கொண்ட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் வெற்றி பெறுது. ராமநாதபுரத்தில் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அப்போ மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்ட 1801 நவம்பர் 16 பாஞ்சாலக்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. கலகக்காரர்களின் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்படுறாங்க. பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்களுடைய வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாக அமைந்தது. இதனால மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் கருதப்படுகின்றது. ஓகே, இது வரைக்கும் நம்ம திரும்ப ஒருக்கா பார்த்துடலாம். மருது சகோதரர்கள் சிவகங்கையின் மருது பாண்டியர்கள், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் தூண்டோச்சி அடங்கிய கூட்டமைப்பாக நடத்தப்படுது. இந்த கூட்டமைப்பில் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, கம்பெனியாருக்கு எதிராக கிளர்ந்தெழணும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டமைப்பில் முடிவெடுக்கிறாங்க. அதனால் கோயம்புத்தூரில் ஜூன் 1800 ஒரு எழுச்சி அதிவேகமாக ஏற்படுகின்றது. இந்த எழுச்சியானது ராமநாதபுரம் மற்றும் மதுரைக்கும் சேர்ந்து பரவுது. இதைத் தொடர்ந்து கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறை, செவத்தையா பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு கமுதியில் தலைமறைவாகி இருக்கிற நியூஸ் சின்னமருதுக்கு வருது. ஸோ சின்னமருது அவருடைய தலைமையிடமான சிறுவயலுக்கு அவங்க 2 பேரையும் அழைத்து செல்றாங்க. காலின் மெக்கலா தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிடுதாங்க. அதாவது பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை மீண்டுமே முற்றுகையிடுறாங்க. மருது சகோதரர்கள் சிவகங்கையில் அடைக்கலம் கோரி அங்கே பெயர்றாங்க. ஸோ தப்பி ஓடியவர்கள் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, ஊமைத்துறையும் செவத்தையாவையும் திருப்பி ஒப்படைக்குமாறு மருது சகோதரருக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆணை பிறப்பிக்கிறது. ஆனால் அதற்கு இவங்க 2 பேருமே மறுத்துடுறாங்க. இதை தொடர்ந்து தான் கர்னல் அக்னியும் கர்னல் இனஸும் சிவகங்கையை நோக்கி படையெடுத்து போகிறாங்க. மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. இதை தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின் முக்கிய
குறிக்கோள் என்ன அப்படின்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் வெடிக்கப்பட்ட ஒரு அறைகூவல் தான் இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. 1801ஆம் ஆண்டு இந்த பேரறிக்கையானது வெளியிடப்பட்டது. அடுத்து இவங்க நிறைய பேர் ஆங்கிலேயர்களை எதிர்த்திருப்பாங்களே, அந்த பாளையக்காரர்கள் எல்லாருமே ஒன்று திரண்டி போரில் ஈடுபட நினைக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் கொள்கை அப்படின்ற உத்தி விரைவில் பாளையக்காரர்கள் படைகளில் பிரிவினையை ஏற்படுத்துகின்றது. அடுத்து சிவகங்கை வீழ்ச்சி 1801. தஞ்சாவூர் திருச்சியில் உள்ள கலகக்காரங்களை தாக்குறாங்க. அதை தொடர்ந்து கலகக்காரர்கள் பிரான் மலையிலையும் ஆலயர் கோயிலையும் தஞ்சம் புகுறாங்க. அடுத்து பிரிட்டிஷ் படையானது வெற்றி பெறுகின்றது. ராமநாதபுரத்தில் அருகே உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். அடுத்து கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 பாஞ்சாலக்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டு இறக்கிறார்கள். மருது சகோதரர்களுடைய கழகம் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் இந்த மருது சகோதரர்களின் புரட்சி விளங்குகின்றது. அடுத்து கர்நாடக உடன்படிக்கை 1801. 1799 மற்றும் 1800 1801ஆம் ஆண்டு பாளையக்காரர்களின் கழகம் அமைக்கப்பட்டதன் விளைவு தமிழகத்தின் அனைத்து உள்ளூர் குடித்தலைமையினரின் எண்ணங்களையும் நீர்த்து போக செஞ்சது. 1801 ஜூலை 31 ஏற்படுத்தப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்தது. அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்களுடைய படைகளும் கலைக்கப்பட்டன. அதாவது இந்த உடன்படிக்கையில் ஒரு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளை பின்பற்றி நம்ம சைடு பாளையக்காரர் முறைகள் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே ஒழிக்கப்படுது. எல்லா கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அனைத்து படைகளும் கலைக்கப்படுது ஃபைனலாக. எப்போ அப்படின்னா 1801 ஜூலை 31. தீரன் சின்னமலை அதுக்கடுத்து வராங்க. 1756 முதல் 1705 வரை இவங்க தான் போர் புரிஞ்சிருப்பாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து. இவர் தீர்த்தகிரி அப்படின்னு அழைக்கப்படுபவர். தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறந்திருப்பார். இவர் சிலம்பு வில்வித்தை, குதிரை ஏற்றம் மட்டும் இல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்று தேர்ந்திருப்பாங்க. கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தாங்க முதல்ல. அப்போது அந்த பகுதியில் மைசூர் சுல்தான் கட்டுப்பாட்டில் அவருடைய பகுதி இருந்தது. திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு முறை திவான் வரி வசூலித்த பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டு இருக்கும்போது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வணிப்பணம் முழுசையுமே பறித்து கொண்டார். இதை முகமது அலியுடன் சிவமலிக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையை வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லி முகமது அலி அறிவுரை கூறியிருப்பார். அதன் பிறகுதான் இவரை தீரன் சின்னமலை அப்படின்னு அழைக்கப்படாரானார். அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்பியிருப்பாங்க. 2 படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதி கொண்டன. இதில் நம்ம சின்னமலை வெற்றி பெறுவார். ஸோ அதுக்கடுத்து திப்பு இறந்து போயிடுறாரு. அப்போ திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை நொய்யல் ஆற்றங்கரையிலே ஒரு கோட்டையை எழுப்பியிருப்பாங்க. அந்த கோட்டையில இருந்தே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருப்பாங்க. அதனால அந்த இடம் ஓடா நிலை அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களிடம் பிடிபடாமல் இருக்க கொரில்லா போர் முறைகளை கையாண்டிருப்பார். இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வச்சிருப்பாங்க. ஆங்கிலேய அரசு ஆட்சியை சின்னமலை ஏற்க மறுத்திருப்பார். அதனால் 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அடுத்து வேலூர் புரட்சி 1806. தென் தமிழகத்தில் பாளையக்காரர்கள் அனைவரையுமே ஒடுக்குவதற்கு முன்பாக கிழக்கிந்திய கம்பெனி 1792 துப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. அடுத்து 1799 நடைபெற்ற ஆங்கிலேயர் மைசூர் போரில் முடிவில் கோயம்புத்தூர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி 1798 8ஆம் ஆண்டு தஞ்சாவூரின் அரசர் அந்த பகுதி இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டிலிருந்து கப்பம் கட்டும் நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருப்பார். அதை தொடர்ந்து தான் கட்டபொம்மன் எதிர்ப்பு 1799, மருது சகோதரர்களின் எதிர்ப்பு 1801. இது எல்லாத்தையும் ஒடுக்கிய பிறகு பிரிட்டிஷார் ஆற்காடு நவாப்பை விசுவாசம் மற்றவர் அப்படின்னு அவர் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி அவருக்கு கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணிக்கிறாங்க. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, அவர் கீழே கப்பம் கட்டிட்டு இருந்திருப்பாங்களா ஒரு குறிப்பிட்ட பகுதி, அது எல்லாத்தையுமே
நிர்வாக அதிகாரத்தோடு எங்களிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கலாம். ஒப்பந்தத்தின்படி ஆற்காடு நவாப், வட ஆற்காடு, தென்னார்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்திய வீரர்களின் மனக்குறை. இவ்வளவு எதிர்ப்பு எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்பு, அதாவது நிறைய படைகளை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தோற்கடிச்சிட்டு எல்லா புரட்சிகளையும் தீர்த்து கட்டிட்டாங்க. இருந்தாலும் எதிர்ப்பு வந்து அடங்காம தான் இருந்தது. வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்கள், நில சுவாந்தரர்கள் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதன் விளைவாக வெளிப்பட்டது தான் இந்த வேலூர் புரட்சி 1806 நடைபெற்றது. புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக மட்டுமே கொண்டிருந்தது. பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டிருக்கும். 2வது, பதவி உயர்வுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2மே இருந்ததுனால அவங்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் சிப்பாயாக பணியாற்றி இருப்பாங்களோ அவங்களுக்கும் வந்துட்டு கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த கோபத்துடனே தான் அவங்களும் பணியாற்றி கொண்டு இருந்தாங்க. ஸோ இவங்களும் எப்போ புரட்சி ஏற்படும் அப்படின்றத நோக்கமாக கண்காணித்து கொண்டே இருந்தாங்க. தங்களுடைய சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளை ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவாக மதிப்பிட்டிருப்பாங்க. 2வது, விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கல்களும் அவருக்கு மேலும் அந்த சிப்பாய்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தியது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை வந்து காணப்பட்டதாலும் 1805 பஞ்சம் ஏற்படுது. இதனால பல சிப்பாய்களின் குடும்பம் வந்து பொருளாதார நெருக்கடியை சந்திக்குது. திப்புவின் மகன்களும் அவர்தன் குடும்பத்தினரும் மேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு வந்து கூடி வந்தது. ஸோ புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர் ஜான் கிடராக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறையானது அமைந்தது. இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் என்ன செஞ்சாங்க, புரட்சியானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சர் ஜான் கிடராக் ஒரு இராணுவ விதிமுறை கொண்டு வந்திருக்காருலே, அந்த விதிமுறைப்படி என்ன இருந்தது அப்படின்னா, இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களை பின்பற்றக்கூடாது, காதில் கம்மல் போடக்கூடாது, இது 2 சொல்லியிருந்தாங்க. 2வது, முகசவரன் வந்து செஞ்சு இருக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எல்லாருமே ஒரே மாதிரியில் மீசை வச்சிருக்கணும். தலைப்பாகையில் புதுசாக ஒரு தலைப்பாகை வந்து கொடுக்குறாங்க. அந்த தலைப்பாகை வந்து மேலும் கோபமடைய செய்கின்றது. ஏன்னா அந்த தலைப்பாகையில் விலங்கு தோலிலான ஒரு இலச்சின்னையை வச்சிருப்பாங்க. இது யாருக்குமே பிடிக்கலை. இந்த இந்திய சிப்பாய்கள் அதை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் தெரிவித்திருப்பாங்க. இருந்தாலும் கம்பெனி நிர்வாகம் வந்து அதை கவனத்தில் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இத்தனை பேர் வந்து கோபமாக இருக்காங்க இல்லையா, இது எல்லாம் சேர்ந்து தான் 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கின. கோட்டை காவற்படையில் உயர் பொறுப்பு வகுத்த கர்னல் ஃபேன்கோர்ட் என்பவர்தான் முதலில் பலியானவர். 2வதாக 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் என்பவர் கொல்லப்படுகிறார். கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கியின் முழக்கத்தை கேட்டதுனால என்னது அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக உள்ள வராரு. ஆனால் அவர் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே உடல் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டு அங்கே இறந்து போறாரு. ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள கொல்லப்படுறாங்க. அவர்களில் லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்ஹாம் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அடுத்து ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை. எதற்காக இங்கே பிரிட்டிஷ் படையை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த பிரிட்டிஷ்காரங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரெஞ்சு படைகளை வந்து எதிர்த்து போரிட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கீழே பாண்டிச்சேரியை கொண்டு வர வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆட்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்திருப்பாங்க. கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரை படைப்பிரிவுடன் காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி அந்த வேலூர் கோட்டையை வந்தடைஞ்சிருப்பாங்க. இதற்கிடையே புரட்சிக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, திப்புவின் மூத்த மகனான பதே ஹைதரை புதிய மன்னராக அறிமுகம் செஞ்சு மைசூர் சுல்தானின்
புலிகொடியை கோட்டையின் மேலே ஏற்றியிருப்பாங்க. போர் விதிமுறைகள் எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த ஜில்லஸ்பி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வன்மையாக அனைத்து புரட்சியவும் ஒடுக்குறாரு. நேரில் கண்ட ஒருவருடைய வாக்குமூலப்படி கோட்டையில் 800 வீரர்களுக்கும் அதிகமாக பிணமாக இருந்திருக்காங்க. திருச்சிராப்பள்ளி, வேலூர்லையுமே 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. புரட்சியின் பின் விளைவுகள் என்ன இருந்தது அப்படின்னா, நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கிகள் கட்டிய நிலையில் சுடப்பட்டும், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டாங்க. திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஏன்னா திப்புவின் மகன்களை தான் என்ன செஞ்சிருப்பாங்க, மன்னரா மீண்டும் பிரகடனம் செஞ்சிருப்பாங்க. அதனால திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடுறாங்க. கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டது. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. இருந்தாலும் தலைமை தளபதியான ஜான் கிடார்க்கு தளபதி அக்னியுவும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் அப்படின்னு கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு அவர்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து கொல்லப்பட்டாங்க. புதிய இராணுவ விதிமுறைகளும் திரும்ப பெறப்பட்டது. அப்போ வேலூர் புரட்சிக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது என்னது, இந்த புதிய இராணுவ முறை. இதை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜான் கிடார்க். இவர் தான் முதலாக புதிய இராணுவ முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். இது என்னன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சிகள் ஏற்பட்ட மையங்கள் அனைத்தையுமே இந்த மேப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு கிளைன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த இடங்களாக தான் இருக்கும். அடுத்து புரட்சியை பற்றிய ஒரு மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினால தான் இந்த புரட்சியானது தோல்வியடைஞ்சிச்சு. சமீப காலமான ஆய்வுகளின் பேரில் நம்ம தெரிஞ்சுக்க வர்றது என்ன அப்படின்னா, புரட்சிகரமான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதரர்களான ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீது, ஜமேதாரான ஷேக் ஹுசைனும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதரர்களான ஜமேதர் ஜே ஹாசிம் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகின்றது. 1757ஆம் ஆண்டு பெருங்கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, கழகத்தை தொடர்ந்து எந்த ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியும் அடுத்து நடைபெறவே இல்லை. 1806ஆம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையோட முடிஞ்சு விடாம பெல்லேரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம் ஆகிய இடங்களிலும் அது எதிரொலிச்சது. சரி, இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். வேலூர் புரட்சி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம், திண்டுக்கல் போன்ற வருவாய் மாவட்டங்களை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பெற்றிருக்கும். 2வது 1799ஆம் ஆண்டு ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூரானது கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைக்கப்பட்டிருக்கும். 1798 தஞ்சாவூர் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். யாரு? தஞ்சாவூரின் அரசர். அதைத் தொடர்ந்து கட்டபொம்மனின் எதிர்ப்பு 1799, மருது சகோதரர்களின் எதிர்ப்பு 1801. இது எல்லாத்தையும் ஒடுக்கிற பிறகு பிரிட்டிஷார் ஆற்காடு நவாப்பை விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி பழி போட்டு அவருக்கு ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை செய்கிறாங்க. அந்த உடன்படிக்கையின் பேரில் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விடணும் அப்படின்னு சொல்லி ஆற்காடு நவாப் பணிக்கப்படுறாரு. அடுத்து இந்திய வீரர்களின் மனக்குறை. இப்போ புரட்சிகள் எல்லாம் ஒடுக்குனதுக்கப்புறம் சில சிற்றரசர்கள் வெளியேற்றப்பட்டாங்களே, அவங்க நில சுவாந்தாரர்கள் கம்பெனி அரசுக்கு எதிராக அமைதியாக திட்டம் தீட்டிகிட்டே இருந்தாங்க. இந்த திட்டத்தின் வெளிப்பாடு தான் 1806ஆம் ஆண்டு புரட்சியாக வந்தது. இந்த புரட்சியின் முக்கிய நோக்கம் என்ன இருந்தது அப்படின்னா, அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவது மட்டும்தான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்த இந்திய வீரர்களுக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கல, பதவி உயர்வு இல்லை, இதனால் கோபமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1805 பஞ்சம் ஏற்படுது. ஸோ விவசாய குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருளாதார சிக்கலில் ஈடுபடுறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சர்ஜான் கிடார்க் ஒரு புதிய இராணுவ விதிமுறையை வெளியிடுறாரு. அந்த புதிய இராணுவ வெளிமுறையின் பேரில் சீருடையில் வீரர்கள் இருக்கும்போது சாதி அடையாளங்கள், காதணிகள் போடக்கூடாது. அதை மாதிரி ஒரே மாதிரியான மீசை வச்சிருக்கணும், தாடி எல்லாமே எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தலைப்பாகையில்
விலங்கு தோலினாலான ஒரு இலச்சினை வச்சுருக்காங்க. இது வந்து வீரர்களுக்கு பிடிக்கலை. அதை சொல்லி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கவனத்தில் எடுத்துக்கலை. இது எல்லாத்தின் காரணமாக வெளிப்பட்டது தான் இந்த வேலூர் புரட்சி. 1806 ஜூலை 10 அதிகாலையிலிருந்தே அந்த வேலூர் புரட்சியானது ஏற்பட தொடங்கியது. முதலாக கர்னல் பேன்கோட் வந்து கொல்லப்படுறாரு. இரண்டாவதாக கர்னல் மீகாஸ் கொல்லப்படுறாரு. மூன்றாவதாக மேஜர் ஆம்ஸ்ட்ராங் சுட்டு கொல்லப்படுகிறாரு. அதைத் தொடர்ந்து லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்ஹாம் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்களாக இவங்க 2 பேரும் இருந்தாங்க கொல்லப்பட்டவங்கள. அடுத்து ஜில்லஸ்பியின் கொடுங்கோன்மை. ஜில்லஸ்பி வந்து தகவல் கொடுத்து வரவழைக்கப்பட்டார். இவர் வந்து காலை 9 மணிக்கு கோட்டையை வந்து சேர்றாங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடியே புரட்சிக்காரர்கள் என்ன பண்ணாங்க, திப்புவின் மூத்த மகனான பதே ஹைதரை வந்து புதிய மன்னராக பதவியேற்க வைத்து கோட்டையில் வந்து மைசூர் சுல்தானின் கொடியான புலிக்கொடியை வந்து கட்டியிருப்பாங்க. இருந்தாலும் ஜில்லஸ்பி எந்த ஒரு போர் விதிமுறைகளையும் பொருட்படுத்தாது. எல்லா புரட்சியும் வன்மையாக ஒடுக்கி இருப்பாங்க. நேரில் கண்ட ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, கோட்டையில் 800 வீரர்கள் பிணமாக கிடந்திருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி வேலூர்லையும் 600 வீரர்கள் விசாரணைக்காக எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. புரட்சியின் பின்விளைவு எப்படி இருந்துச்சுன்னா, நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு யார் யார் குற்றவாளிகளோ அவங்க எல்லாருமே பீரங்கியை கட்டிய நிலையில் சுடப்பட்டும், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்படுறாங்க. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்படுகிறது இந்த வேலூர் புரட்சியை ஒடுக்கியதற்காக. இருந்தாலும் அந்த புதிய இராணுவ விதிமுறைகளை வெளியிட்ட ஜான் கெடார்க் மற்றும் உதவி தளபதியார் யாரு அப்படின்னா அக்னியுவும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங், இவங்க எல்லாருமே புரட்சி நடக்க காரணமாக இருந்ததுனால இவங்க எல்லாருமே மீண்டும் இங்கிலாந்திற்கு பணி நீக்கம் செய்து அழைக்கப்படுறாங்க. புதிய இராணுவ விதிமுறைகளும் திரும்ப பெறப்படுகின்றது. ஓகே, இதோட நமக்கு இந்த யூனிட் வந்து முடியுது. புக் பேக் கொஸ்டின் நாம் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? ஆப்ஷன் பி பூலித்தேவர். சந்தா சாஹிப்பின் 3 முகவரோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? பூலித்தேவர். சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்படுவார். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யார்? மருது சகோதரர்கள். இந்த கொஷின் தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார்? ஜான் கெடார்க். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. எதனாலனா அவங்கள தான் ஆங்கிலேய படைகள் வர்றதுக்கு முன்னாடியே திப்பு சுல்தானுடைய மகனை என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபதே ஹைதரை அரசராக பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. அதனால் புரட்சியின் பின் விளைவாக இவங்க திப்பு சுல்தானின் மகன்கள் எல்லாத்தையும் கல்கத்தாவுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க. அடுத்து பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விஸ்வநாத நாயக்கர். வேலுநாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இருந்தன. கோபால நாயக்கர். இவர் திண்டுக்கல்ல இருந்திருப்பாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பில் பங்கேற்றவர் தான் இந்த கோபால நாயக்கர். கட்டபொம்மனை சரணடைய கோடும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார். ராமலிங்க முதலியார். செப்டம்பர் 1 1799 அனுப்பியிருப்பாங்க. கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. மருது சகோதரர்கள் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 2ஆம் பாளையக்காரர் போர் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். பதே ஹைதர். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்வோம். பாளையக்காரர் முறை காகதிக பேரரசின் நடைமுறையில் இருந்தது. இது கரெக்டு. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். இதுவும் சரி. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இது தவறு. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து துரோகி அப்படின்னு பட்டம் சுற்றி குற்றம் சுமத்தப்பட்டு இருக்க மாட்டாங்க. அவர் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனால் துரோகி அப்படின்ற குற்றம் வந்து அவர் மீது சுமத்தப்பட்டிருக்க மாட்டாது. அதுதான் அதோடைய தவறு. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார். இது
மூன்றாவது சரிதான். தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார். இது வந்து தவறான ஒன்று. அதனால 1, 2, 3 சரி. ஐ திங்க் எனக்கு 4மே சரின்னு நினைக்கிறேன். இதை நம்ம செக் பண்ணிடலாம். ஒண்டி வீரனில் போயிட்டு ஒண்டி வீரன் பூலித்தேவர் படைப்பிரிவுகளில் ஒன்றினுக்கு தலைமையேற்றிருந்தார். அப்போது அந்த இது நமக்கு சரியான கூற்று. அப்போ 4மே சரி. சாரி, இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுக்கல. 4மே வந்து சரியான ஒன்று தான். சாரி, தவறு. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுக்கு இல்லை, பூலித்தேவரின் படைப்பிரிவுக்கு ஒன்றுக்கு தலைமையேற்று வழி நடத்தியிருப்பார். இதுதான் இதில் உள்ள தவறு. ஸோ 1, 2, 3 சரி. ஃபைனலாக ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சாரி, மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனில் நான் அப்படி சொல்லிட்டேன். அடுத்து செகண்ட் ஒன். கர்னல் ஹாம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபூஸ் கானின் படைகளோடு இணைந்தது. இது தவறு. கர்னல் ஹாம்பல் கிடையாது. காளையர் கோயில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். இது சரி. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார். இதுவும் சரி. காரன் வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். இது வந்து தவறு. ஏன்னா 1799 என்ன செஞ்சிருப்பாங்க, பாஞ்சாலக்குறிச்சியை நோக்கி தான் போயிருப்பாங்க. ஏன்னா அங்கே தானே வீரபாண்டிய கட்டபொம்மருக்கு தான் அப்போ வந்துட்டு அறிக்கை தூது விடுத்திருப்பாங்க. ஓகே, இதில் 2, 3 சரி. ஓகே, அடுத்து கூற்று பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் உதவியை பெற முயன்றார். இதுவும் சரி. மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. காரணமும் சரி. ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்டு. கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி. காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகின்றது. அடுத்து பொறுத்துக. தீர்த்தகிரி ஓடாநிலை, அதாவது இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஓடாநிலை அப்படின்ற பகுதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அதே இடத்துல நொய்யல் ஆற்றங்கரையிலே வந்துட்டு முதல்ல என்ன செஞ்சுருப்பாங்க, 2 படைகளுக்கும், அதாவது நவாப் படைகளுக்கும் தீரன் சின்னாமலைக்கும் போர் ஏற்பட்டிருக்கும். அதில் தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெற்றிருப்பார். அவர் அங்கேருந்து மீண்டும் எங்கேயும் போகாமல் அதே நொய்யல் ஆற்றங்கரையில் அரண்மனை ஏற்படுத்தி அங்கே இருந்தே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இருப்பார். அதனால் அதை வந்து ஓடாநிலை அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து கோபால நாயக்கர், இவர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைமையேற்றிருப்பார். பானர்மன், இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ராமலிங்கனார் அப்படின்றவரை தூது அனுப்பி கட்டபொம்மனை அடிபணிய சொல்லியிருப்பாங்க. ஆனால் கட்டபொம்மன் அதற்கு மறுத்திருப்பாங்க. அடுத்து சுபேதா ஷேக் ஆதம், இவர் வந்து வேலூர் புரட்சிக்கு காரணமாக இருந்த வேலூர் புரட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. ஓகே, இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கொஷின் பாருங்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர். ஆப்ஷன் சி மருது சகோதரர்கள். இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி தான் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இனிமேலும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ படிக்கும் போது தெளிவாக படிங்க. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.